பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்பதாக. ஆத்துமாக்களுக்காக செலவு செய்யுங்கள். ஸ்பெண்ட் ஃபார் சோல்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு தன்னுடைய பசிக்காக கல்லுகளை அப்பங்களாக மாறும்படி ஜெபிக்கவில்லை. ஆனால் ஜனங்கள் பசியாக இருந்தபோது அப்பங்களும் மீன்களும் பெருகும்படி செய்தார். இயேசு தன்னை பாதுகாக்க ஜெபிக்கவில்லை. ஆனால் பேதுரு மற்றும் தன்னுடைய சீஷர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபித்தார். எனக்கு கிடைக்கும் என்ற சூழ்நிலை மாறி நான் என்னத்தை கொடுக்கலாம் என்ற மனநிலையில் சபைக்கு வந்தால் அது நலமாயிருக்கும். காரணம், வசனம் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்பதாக. பல வருட கிறிஸ்தவர்களாக இருந்த பின்னர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று மாத்திரமே ஜெபித்து கொண்டிருப்பது அது குழந்தைத்தனமான ஜெபம். ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாக்கும் பாத்திரமாய் மாற்றும் என்று ஜெபிப்பது முதிர்ச்சி அடைந்தவர்களின் ஜெபம். நாம் எப்பொழுதும் ஆத்துமாக்களை குறித்த கரிசனை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். சுவிசேஷத்திற்காக ஆத்தும அறுவடைக்காக செலவு பண்ணப்படவும் முன்வர வேண்டும். நமது வாழ்விலும் ஊழியத்திலும் தியாகம் காணப்பட வேண்டும். பொருளாதார சிந்தை தியாகத்திற்கு எதிரி என்றார் ஒரு ஊழியக்காரர். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம் என்று ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அழகாக பாடியிருப்பார். இயேசு ஆத்துமாக்களுக்காக தன்னையே பானபலியாக வார்த்திருப்பாரே என்றால் 12 அப்போஸ்தலர்களில் 11 பேர் இரத்த சாட்சிகளாக தங்கள் உயிரை தியாகம் செய்திருப்பார்கள் என்றால் நாம் எவ்வளவாய் ஆத்துமாக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி ஆத்துமாக்களுக்காக அவர்களுடைய இரட்சிப்பிற்காக செலவு செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் கர்த்தர் என்ன செய்வார் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற யோவான் 12:26வது வசனத்தின்படி உங்களை கர்த்தர் கனப்படுத்துவது உறுதி. மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்பதாக. ஆகையால் ஆத்தும அறுவடைக்காக செலவு செய்ய முன்வருவோம். கர்த்தருடைய பார்வையில் கனம் பெற்ற பாத்திரங்களாய் திகழ்வோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பவர்களாய் மாத்திரமாய் இல்லாமல் எழுப்புதலுக்காய் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாத்திரமாய் காணப்படாமல் ஆத்துமாக்களுக்காய் செலவு செய்யவும் நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட கர்த்ததாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆத்தும ஆதாயத்திற்காய் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் கைகூடி வர பண்ணுவீராக. ஜீவனுக்கு ஈடாய் ஆத்துமாக்களை தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், காரிய சித்தியை உண்டு பண்ணும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.